தான் வாழ்வதும் வீழ்வதும் தமிழ் தேசியம் அப்படின்றவங்க மத்தியில இவர் மட்டும் மாறுபட்ட கண்ணோட்டத்தோட பேச வந்திருக்காரு. சகோதரர் பரத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் நடக்குது? எலெக்ஷன்ல லாஸ்ட் டைம் வந்தப்போ நேர்காணலப்போ எலெக்ஷன்ல கேண்டிடேட்டா நிக்க போறேன்னு சொல்லிட்டீங்க. இந்த கேண்டிடேட் அப்படின்ற ஒரு விஷயத்த வெளியில வந்தோடனே பல செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. நீங்க மக்களை போய் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க? முதல் நமது நெறியாளர் நாச்சியார் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். அதாவது ஆ, தேர்தல்ல களம் காணணும் அப்படின்ற முடிவு எடுத்ததுக்கு பின்பு, நாங்க ஏற்கனவே 2 வருடங்களுக்கு மேலாக நல்ல விஷயங்களுக்கும், அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் முதல் ஆளா போயி, அவங்களுடைய குரலற்றவர்களின் குரலா ஒலிச்சுட்டே தான் இருக்கிறோம். நிறைய காணொளிகள் போட்டிருக்கோம். அவங்களுக்கு என்ன விதமான ஒரு சட்ட பிரச்சனையா இருந்தாலும், முதல் ஆளா போய் நிருந்து அவங்களுக்கு ஒரு இரவு 2 மணினாலும் போய் நின்னுட்டுருக்கோம். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் போறோம். குறிப்பா பெண்கள், படித்த பெண்கள், படித்த ஆண்கள், பட்டதாரிகள் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய வேலை வாய்ப்பு எங்க ஆஃபீஸ் நீங்க வந்தீங்கன்னா, இந்த மாசம் எத்தன பேர வந்து நாங்க வேலையில சேர்த்துருக்கோம்னு போர்டுல நம்பர் எழுதி போட்டுட்டே இருப்போம். அரசாங்க வேலைக்கு எத்தன பேர சேர்க்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டுருக்கோன்றதையும் எங்க ஆஃபீஸ்ல போர்டுல எழுதி போட்டுட்டே இருப்போம். இந்த மாதிரி பிரயோஜனமா, அதாவது இப்ப திருமங்கலம் தொகுதி எடுத்துட்டீங்கன்னா, திருமங்கலத்துல வந்து ஒன்றியம் இருக்கு. அதாவது நகரம் இருக்கு. அது ஒரு 27 வார்டு இருக்கு. இதுல வந்து நமது மக்கள் வாழ்றாங்க. இது போக வந்து கல்லுப்பட்டி டவுனு, கள்ளிக்குடி டவுனு, பேரையூர் டவுனு, இது இல்லாம ஒரு 93 கிராமங்கள்ல நம்ம சொந்தங்கள் வசிக்கிறாங்க. இந்த தொகுதியில இருக்கிற மக்கள்கிட்ட போய் நாங்க எடுத்து சொல்றோம். அதாவது வருங்காலத்துக்காக நிகழ்காலத்துல நாங்க போராடிட்டு இருக்கோம். உங்களுடைய பாதுகாப்பிற்காக நமக்கு ஒரு அங்கீகாரம் வேணுன்றதுக்காக தான் நாங்க உழைச்சிட்டு இருக்கோன்றத 2 வருட காலமா நான் போய் நேரடியா மக்கள சந்திச்சு பேசிட்டே தான் இருக்கிறேன். இப்ப தேர்தல் டயத்துல போயி நாம சொல்றோம். அதாவதுங்க, இவ்வளோ மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இல்ல. கட்சி சார்ந்த அமைச்சர்கள் இருந்தாலும், அவங்க நமக்காக குரல் கொடுத்து பேசுறது கிடையாது. இப்ப நீ கேட்கிற இல்லையா? ஐயோ! எனக்கு இது இலவசமா கிடைக்குது. எனக்கு இவ்வளோ பணம் குடுக்குறாங்க ஃப்ரீயா. பஸ்ஸு இதா கிடைக்குது. எண்ட் ஆஃப் தி டே எங்க வேலை? என் பையனுக்கு வேலை இல்ல. என் பொண்ணுக்கு வேலை இல்ல. ஒரு பெண் இருக்காங்கன்னா, கணவன் துணை இல்லாம அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைச்சு, அவங்க ஃப்ரீடமா அவங்க செலவு பண்ணணும். அதுக்கு தேவை அவங்களுக்கு வேலை. அந்த இடத்த என் என் வீட்டு மகளிர கொண்டு போய் சேர்க்கிறது தான் என்னுடைய வேலை. ஸோ முதல் தலையாய கடமை என் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய, அதாவது என் சமுதாயம் என் சமுதாயம்னு சொன்னா ஏதோ இவங்களுக்காக மட்டும்ன்றது நிச்சயமா கிடையாது. எல்லா மக்களுக்கும் உண்டான வேலை வாய்ப்புக்காகவும் போராடுறோம், குரல் கொடுக்கிறோம். ஆனா இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே யாருமே இல்ல. இவங்களுக்கு வந்து ஒரு பேசக்கூடிய இடத்துல யாருமே இல்ல. ஸோ அந்த வேலையை நான் செய்றேன். அனைத்து மக்களுக்குமான பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எங்களுடைய அமைப்பினுடைய முதல் தலையாய நோக்கம் அது இல்ல. ராணிமங்கம்மாள் அரண்மனைய வந்து காந்தி மியூசியமா இருக்கிறத ராணிமங்கம்மாள் அரண்மனையா மாத்து. ஆமா, அதுவும் ஒரு கோரிக்கை தான். மன்னர் திருமலை நாயக்கர் மஹாலுக்கு வெளிய திருமலை நாயக்கருக்கு ஒரு வெண்கல சிலை கூட இல்ல. சரி வச்சு குடுங்கன்னு கேட்கிறது ஒரு கோரிக்கை தான். அதே மாரி அக்கைய நாயக்கர் அப்படின்றவரு 100 ஏக்கர் அரசாங்கத்துக்கு இலவசமா குடுக்குறாரு. அந்த இலவசமா குடுத்ததுல தான் நீங்க பெரியார் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இருக்கு. அங்க இருக்கிற கட்டபொம்மன் சிலை இருக்கு இல்லைங்களா? அவரு கைது பண்ணி கூட்டு போறப்ப மீனாட்சி அம்மன பார்த்து விலங்க கழட்டி விட்டுட்டு முட்டி போட்டு கும்பிட்ட இடம் அந்த இடம். அது ஒரு 10க்கு 10 இடமா சுருக்கிட்டாங்க. அதாவது நாம கொடுத்த 100 ஏக்கர்ல நம்ம மன்னருக்கு சிலை வைக்கவே அனுமதி இல்ல. கப்பலூர்ல வந்து பாலத்துக்கு பக்கத்துல இருக்க சிலையும் எடுத்துட்டாங்க, கட்டபொம்மன் சிலைய. இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு சில பேர் இதெல்லாம் பிற்போக்குத்தனமா இருக்குன்னு சொல்லுவாங்க. எதுக்கு இதெல்லாம் பத்தியே பேசிட்டு இருக்க? அதனால தான் நாங்க எங்க மக்கள்ட்ட பேசுறப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜாப், வேலை. எல்லா பெண்களுக்கும், எல்லா ஆண்களுக்கும். இதுதான் எங்களுடைய முதல் தலையாய வேலை. இத நான் போய் வீடு வீடுக்கு சொல்லி, "இங்க பாருப்பா, உங்களுக்கு கட்சிக்காரவங்க வந்து பார்த்து பேசுறப்ப, அவங்களுக்கு 10ஓட 11 நீங்க. 10ஓட 11 எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு எங்களுடைய பிரிஃபரன்ஸ். நாங்க உங்களுக்கானவங்க. எங்கள கைவிட்றாதீங்க. எங்களுக்கு எங்களுடைய கரங்களுக்கு வலு குடுங்க. எங்கள குடிச்சு தூக்கி விடுங்க. நாளைக்கு ஒரு 40,000 ஓட்டு, 50,000 ஓட்டு வாங்குன ஒரு பிரதிநிதி ஒரு ஸ்டேஷன்ல போயோ, ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்ல போயோ, எங்களுக்கு வந்து காமராஜர் யுனிவர்சிட்டில இவ்வளவு வேக்கன்சி வந்திருக்கு. பிசில, எம்பிசில எங்க இதுல எல்லா தட்டுலயுமே மக்கள் இருக்காங்க.
ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வரைக்கும் இருக்கிறாங்க எங்களுடைய மொழி சிறுபான்மையினர். அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பை சரிவர போய் வேக்கன்சி இருக்குன்னு தெரிஞ்சா தானே நம்ம போய் ஃபில் பண்ணுவோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு இடையூறா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நாங்க ஷார்ட் அவுட் பண்றோம்னா, எங்க மக்கள்ட்ட நான் சொல்றது மைக்க பிடிச்சு பேசுறப்போ, "உறவே தயவு செஞ்சு உங்களுக்கானவங்கள கைவிட்றாத. இவனுக்கு கொஞ்சம் பலத்த குடு, சக்திய குடு. நீ எனக்கு ஓட்டு போடல, நான் அசிங்கப்பட்டுட்டேன்னா, உனக்கு தான் அசிங்கம். எனக்கு அசிங்கமே கிடையாது. நீ உன்னைய அங்கீகரிக்கல. இது எனக்கு போடுற ஓட்டு இல்ல. ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் யாருன்னு இன்னும் டிசைடே பண்ணல மேடம். நாங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கோம். யாரு கேண்டிடேட்? ஒரு படித்த பெண்மணி. நல்லா ஒரு சமூக அக்கறை உள்ள, எல்லா பிரச்சனைக்கும் அவங்கனால போக முடியக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த ஒரு பெண்மணிய கூட நாங்க அறிமுகப்படுத்தலாம். வேட்பாளர் மட்டும் தான் யாருன்னு தெரியாது எங்க இதுல. ஆனா, எங்களுடைய கொள்கை சரிவர போயிட்டு இருக்கு. மக்கள் சூப்பரா ஆதரவு தராங்க. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொன்னாங்க? 4 ஓட்டுல 2 போட்டுறோம். அவன் 1000, 2000 குடுத்துருக்கான். 5 வருஷமா எங்களுக்கு வாளி குடுத்துருக்கான், சோப்பு குடுத்துருக்கான், பென்சில் குடுத்துருக்கான், எல்லாம் குடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் ஓட்டு போடணும். சரி போடுங்க. போடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு 2 ஓட்டு போடுங்க, எங்களுக்கு 2 ஓட்டு போடுங்க. உங்களுக்கு நாங்க தானே இருக்கிறோம். எங்கள நீங்க இப்படி ரோட்ல விடலாமா? எங்களையும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பேசினேன் நானு. அது இப்போ 4 ஓட்டுமே நமக்கு விழுகக்கூடிய சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு அற்புதமான மாற்றத்த தொகுதியில உண்டாக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்றீங்க இல்லையா? இந்த தமிழக தேர்தல், விஜயநகர பேரரசு, தே அந்த தேர்தல் போர் அப்டின்னா என்ன சார்? அது புரியவே இல்ல எங்களுக்கு. எத நோக்கி உங்க பயணம்? புரியல. அதாவது தமிழ் தேசியத்துக்கும், விஜயநகர மாடலுக்கும் இடையிலான தேர்தல் போருன்னு பொசிஷன் பண்ணியிருக்கிறோம். ஆனா, கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து, தமிழ் தேசியம் பேசுற எல்லாரையுமே நம்ம எதிர்க்கிறது இல்ல. இதே ரெட்டமல சீனிவாசனையோ, இதே அயோத்திதாச பண்டிதரையோ, இதே தோழர் ஜீவானந்தத்தையோ, பாரதியாரையோ, பாரதிதாசனையோ நாம எதிர்க்கல. ஆனா, எங்கள 2ஆம் தர, 3ஆம் தர குடி, நீ என் கூட சேராத. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே அப்படின்னு ஒரு கொள்கையோட என்டிகேன்ற நாம் தமிழர் கட்சி செயல்படுது. இந்த கட்சியினுடைய தமிழ் தேசியம் போலி தமிழ் தேசியம். இந்த போலியா எங்கள சேர்க்காம பிரபாகரனே எங்கள சேர்த்து வச்சுக்கிட்டு தான் போராடினாரு. சேர்த்து வச்சா உனக்கு சந்தோஷம் தானே, உனக்கு பலம் தானேயா? சேர்த்து வச்சுட்டு போராடு, நாங்களும் கூட நிக்கிறோம். உனக்கு ரெப்ரசன்டேஷன் சீட்டு குடுக்குறேன். ஆனா, எல்லாரும் சேர்ந்து நிப்போம். நான் தான் ஒரு படி முன்னாடி நிப்பேன்றது ஒரு அகம்பாவ பேச்சு. நேச்சுரலி இது வந்து ஒரு த்ரெட். இது வருங்காலத்துல எங்க மக்களுக்கு வேற மாதிரியான இத பேசும். அப்போ இந்த போலி தமிழ் தேசியவாதிகளுக்கும் விஜயநகர மாடல்ல ஒரே ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்ல அனுமதிக்குங்க. அதாவது அவர் வந்து விஜயநகர பேரரசு காலத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணம். பழனியில 6 கால பூஜையில, 1 கால பூஜைய பட்டியல் சமுதாயத்துக்கு எடுத்து குடுத்தவர் தான் மன்னர் விஸ்வநாத நாயக்கர். அப்ப அவரு அது மட்டும் கிடையாது. எப்படி வந்து இவங்க சித்தரிக்கிறாங்க தெரியுமா? மக்களே, இந்த விஜயநகர பேரரசு காலத்துல தான் அதிகமா வரி போட்டு நம்ம இடத்த ஃபுல்லும் புடுங்குனா, நம்மளுக்கு வந்து அதிகபட்சமா நம்ம நிலங்கள கையகப்படுத்துனாங்க. அப்படின்ற பிரச்சாரம் போலியானது. விஜயநகர மாடல்ன்றது அனைத்து மக்களுக்குமானது. இவங்க சரிவர முதல்ல விஜயநகர மாடல் அ அ அ அரசாங்கத்த அமைப்போம் அப்படின்னு சொல்லி பேசுறோம்னு சொன்னா, சொல்லப்போனா சுல்தானியர்களுக்கு எதிரா தான் பேசுறதா அர்த்தமாகும். அவங்க தான் பொங்கி எழுந்து சண்டைக்கு வரணும், பேசணும், வைக்கணும். ஏன்னா, அப்படிதான் அந்த பாண்டிய மன்னர்களுக்கு பின்னாடி வந்த சுல்தானியர்கள ஒடுக்க தான் விஜயநகர பேரரசே வந்துச்சு. அப்ப யாரு நேச்சுரலி கோவப்படணும் அப்படின்னா, சுல்தானியர்கள், இஸ்லாமியர்கள். "நீ என்னப்பா விஜயநகர பேரரசு மாடல்னு ஒண்ண சொல்லிட்டு இருக்க? அப்படின்னா என்னப்பா? அதுல வந்து நாங்க தானப்பா நேரடியா பாதிக்கப்பட்டோம்." அப்படின்னு அவங்க தானே கேட்கணும். அத விட்டுட்டு இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க வந்துட்டு, இது, அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நான் இந்த மாடல் விஜயநகர மாடல் அப்படின்றது அனைத்து மக்களுக்குமானது. நாங்க திருமங்கலம் தொகுதியில 10,000 மரக்கன்றுகள் நட்டுருக்கோம். இதே மாதிரி நாங்க எங்களுடைய முக்கியமான சொல்றோம். பெட்டி கடையில சிகரெட் விக்காதீங்க. டாஸ்மார்க்குக்குள்ள மட்டும் சிகரெட் வை. உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணோம்னா மேடம், பல விஷயங்கள் மாறிரும். இப்ப எப்படி அழகா எங்க போனாலும் இந்த கஞ்சா கிடைக்குது. எங்க போனாலும் அழகா ஈஸியா கிடைக்குது. இப்ப நாங்குநேரி பிரச்சனையிலேருந்து எல்லா விஷயத்துக்குலயுமே அந்த விஷயங்கள் உள்ள போகுது. நான் என்ன சொல்றேன், எங்களுடைய விஷயத்த நாங்க எடுத்து வைக்கிறோம். அதையும் பாருங்க.
தயவு செஞ்சு இந்த தமிழ் தேசியம்ன்ற பேர்ல போலி தமிழ் தேசியம் கொண்டு வந்து பேசுறவங்க வந்து அதிகமானதுனால தான் நாங்க விஜயநகர பேரரசு மாடல்னு ஒண்ண கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஆயிருக்கு. இது மக்களுக்கானது. மக்கள் நிச்சயமா இதுக்கு ஆதரவு தருவாங்க. இந்த விஜயநகர பேரரசு மாடல வச்சு இந்த போலி தமிழ் தேசியத்த அடிச்சு உடைப்போம். இதுல எந்த மாற்று இப்ப கருத்தும் இல்ல. இறுதியா, உறுதியா நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க? தமிழ் தேசியத்த நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்னு சொல்றீங்களா? தமிழ் தேசியத்த நான் 100% ஏத்துக்கிறேன். இதுக்கு முந்தின பதில்ல நான் சொன்னேன் இல்லைங்களா? எந்தெந்த தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லி. இவர ஏத்துக்கல. இந்த கட்சிய ஏத்துக்கல. அவ்வளோதான். தமிழ் தேசியம்னா என்ன மேடம்? இப்போ ஒரு தேசியம் அமைக்கணும்ன்று இவங்க நினைக்கிறாங்க. ஒரு தனி நாடு. தமிழருக்கு ஒரு தனி நாடு. இந்தியால இருந்து தனியா ஒரு நாட உடைச்சு பிரிச்சு கொண்டு போய், தனியா ரூபா நோட்டு அடிச்சு, பாஸ்போர்ட் அடிச்சு, இவன் தனியா ஒரு அரசாங்க அதிபர் இருக்கார்ல. அதிபர் சீமான் அதிபர். அந்த அதிபர் வந்து ஏன்னா எலிசபெத் ராணி சாகுறப்ப சொன்னாங்களாம், எனக்கு நாளைக்கு எனக்கு உயிர் போற மாரி சூழ்நிலை கடைசி நிமிஷம். சீமான்றவரு எனக்கு யாருன்னு தெரியாது. தயவு செஞ்சு அவர் வந்து என்னைய வந்து செத்ததுக்கப்புறம் அவங்க எனக்கு நல்லா பழக்கம். நானும் அவங்கள வந்து க்ளோஸு. டெய்லி எலிசபெத் ராணியும் வாக்கிங் போவோம். என்னைய அவங்க மடியில தூக்கி வச்சு தான் வளர்த்தாங்க. இப்படிலாம் டுபாக்கூர் விடுவாரு. அதெல்லாம் வந்து நீங்க நம்பிராதீங்க. எனக்கும் சீமானுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் அவங்களே செத்தாங்களாம். ஏன்னா இவர் செத்து யார் செத்தாலும் சரி, விஜயகாந்த் அவர்கள் மறைவுனாலும் சரி, எந்த மறைவுனாலும் இவர் போயிட்டு எங்க பாட்டன், முப்பாட்டன், என்னுடைய சித்தப்பா, பெரியப்பா அவரும் நானும் ஓடி விளையாண்டோம். சகாயம் ஐபிஎஸ் அவர்கள் கேவலமா கேட்டாரு. அவர சந்திச்சு 4 வருடங்கள், 5 வருடங்கள் இருக்கும். ஏன்னா சகாயம் வந்து இவர் எப்பயுமே தலைவர்ன்னு தான் கூப்பிடுவாராம். அடிச்சு விடுறது ஃபுல்லா. இப்போ இந்த தமிழ் தேசியத்த நாங்க ஏற்கலை. இப்படி ஒரு தனி நாடு நீ அமைப்பேன்னு நீ பேசுனேன்னு சொன்னா, அதுதான் உன்னுடைய கிளியர் அஜெண்டா அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பா நாங்க ஏத்துக்கிறது. இதுக்கு பதிலா இன்னொன்னு சொல்லலாம். என்னுடைய தமிழ்நாட்டுக்கு இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச அரசாங்கத்துல இருந்தவங்க எல்லாரும் எவ்வளவு நிதிய பெற்று குடுத்தாங்களோ, எவ்வளவு சலுகைகள் மத்தியில இருந்து வாங்கி தந்தாங்களோ, அத காட்டிலும் நான் அதிகமா வாங்குவேன். என் மக்களுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் மேல இருந்து நான் அதிகமா வாங்கி செஞ்சு தருவேன். நான் ஒரு மாநிலம் தான். நான் தேசியம் கிடையாது. தேசியம்ன்றது வேற. அப்ப இந்த நாம் தமிழர் சொல்லக்கூடிய இந்த தமிழ் தேசியத்த நாங்க வன்மையா கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம். ஆனா, தமிழ் தேசியம்ன்ற வார்த்தை நான் சொல்லக்கூடிய அர்த்தத்த கற்பிச்சுச்சுன்னா, அதிக உரிமை 8,00,00,000 மக்களுக்கும் நான் வாங்கி குடுக்குறேன். அதுதான் நான் சொல்ற தமிழ் தேசியம்னா, அதுக்கு ஆதரவு. இந்த தமிழ் தேசியத்துக்கு எதிர்ப்பு. இன்னொன்னு, நீ நாம் தமிழர் அப்படின்ற கட்சி எப்படி வளரணும்னு முயற்சி பண்ணாலும், நாங்க எப்பயுமே முதல் எதிரியாவும், எதிர்ப்பாவும் இருப்போம். அவர் கொள்கைய மாத்தாத வரைக்கும். இந்த இடத்துல சீமான் அவர்கள நீங்க நிராகரிக்கிறீங்க. அதுக்கு ஒரு காரணத்த சொல்றீங்க. ரைட்டு. ஆனா மற்ற கட்சிகளும் எங்களுக்கு துணை நிக்கல. நாங்க தனியா பயணிக்க போறோம்னு சொல்றீங்களே. இது எத வச்சு நீங்க பேசுறீங்க? இப்ப மேடம், சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருக்காரு. ஏன்டா திரும்ப திரும்ப அவங்கள பத்தி பேசுறேன்னு எனக்கே ஒரு மாரி இதா தான் இருக்கு. டயர்டா தான் இருக்கு. கோவில்பட்டின்னு ஒரு தொகுதியில சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்பு இன்னைக்கு வரைக்கும் மாற்று சமுதாயத்தினர் யாருமே வந்து எம்எல்ஏவா ஆகல. நீங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்களா? இப்போ ஒரு தொகுதி இருக்குன்னா, அந்த தொகுதி மக்கள் தான் வாக்கு போட்டு ஒரு எம்எல்ஏவ தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் வந்து தமிழரா இருக்கணுமா? தெலுங்கரா இருக்கணுமா? இல்ல நல்லவரா இருக்கணுமான்னு தான் அவங்க பார்க்குறாங்க. அந்த ஊர் மக்கள் பார்க்குறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. இவன் வந்து என்ன பேசுறான்? இது இப்படி, அது அப்படி. நீ எப்படி ஜிடி நாயுடு பாலம்னு பேர் வைக்கலாம். திருமங்கலத்தில கட்டபொம்மன் பாலம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கட்டபொம்மன் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கான அவரே கிடையாது. எல்லா ஆர்மி கேம்ப் பூனே, நீங்க குஜராத் எங்க போனாலும், இந்த வெ ஆங்கிலேயருக்கு எதிரா போரிட்ட மன்னர்களுடைய சிலைகள் இருக்கும். அதில கட்டபொம்மன் சிலை இந்தியா முழுக்க எல்லா ஆர்மி, நேவி கேம்ப்லலாம் இருக்கக்கூடிய விஷயம் தான். இவர் என்ன சொல்றாரு? கட்டபொம்மன் ஒரு திருடன். திருமலை நாயக்கர் மகால் எங்களுக்கு ஒரு அவமான சின்னம். இப்போ இவர் பேசுறாரு இல்லையா? "வடுக வந்தேரி பாளையக்காரர்களே" அப்படின்னு சொல்லி இவங்க குரூப் எல்லாம் பேசுறப்போ, எந்த அரசியல் கட்சி எங்களுக்காக பேசுச்சு? எதுக்கு உனக்கு நான் ஓட்டு போடணும்? நீ யாரு முதல்ல? நீ எங்கள்ட்ட கேட்டே வராத. எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரே பதில் தான். நீ வந்து எங்களுக்காக எங்க நீ பேசியிருக்க? நீ சிறுபான்மையினருக்கு பேசுறேல்ல, இஸ்லாமியருக்கு பேசுறேல்ல, ஹஜ்ஜுக்கு வந்து இது பண்ணு, அது பண்ணுன்னு சொல்லி பேசுறேல்ல, சந்தோஷம் வரவேற்கிறோம். நாங்க அதுக்கெல்லாம் எந்த அப்ஜெக்ஷன் சொல்லல. கிறிஸ்தவர்களுக்கு பேசுறியா? பேசுற. பட்டியலினத்து சமுதாயத்திற்கு பேசுறியா? பேசுற. நாங்க மட்டும் என்னப்பா பண்ணோம்? ஒருத்தன் வந்து கூப்பிடுறதே அடைமொழி வச்சு கொல்ட்டின்னு கூப்பிடுவானாம் எங்க வீட்டு பிள்ளைகள. இன்னொருத்தன் சேனல்ல வந்து பேசுறான்.
இந்த சமுதாயத்து பெண்கள் வந்து இப்படி தான் இருப்பாங்க. எனக்கு தெரியும், நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். யாரு பேசுனீங்க எங்களுக்காக? திமுக பேசுச்சா? அதிமுக பேசுச்சா? பாஜக பேசுச்சா? இல்ல காங்கிரஸ் பேசுச்சா? எல்லாரையும் ஒரே தட்டுல தான் வச்சு பார்க்குறோம். இப்ப நாங்க வந்து என்ன சொல்றோம்? இனிமேல் நீங்கலாம் வராதீங்க எங்கள்ட்ட. தயவு செஞ்சு வராதீங்க. நாங்க பார்த்துக்கிறோம் எங்களுக்கான இத. யார் இனிமேல் எங்களுக்காக பேசுறீங்களோ, உங்களுக்கு ஆதரவு. இல்லையா, பேசாத வரைக்கும் ஜிப்பு. வாய் த அவன் அவன் நாளைக்கு அவன் உதவி தேவைல்ல. 8% வாக்கு வாங்கிட்டார்ல. 36,00,000 வாக்கு வாங்கிட்டார்ல நாம் தமிழரு. என்னைக்காவது ஒரு நாள் அவர் நமக்கு தேவைப்பட்டுற மாட்டாரா? ஒரு 40 சீட்டு குடுத்து அந்த 8% வாங்கி நம்ம அப்படியே இது ஆட்சிய புடிச்சிட மாட்டோமா? அவரையும் திட்டிட்டு, இவங்க யார் ரோட்ல போறவங்க தானே. இவங்க கேட்க நாதி இல்லாதவங்க தானே. அப்படின்னு யாருமே பேச மாட்டாங்க. ஒண்ணும் இல்ல மேம். ஆந்திர பிரதேஷ்ல உங்களுக்கு தெரியும். ஜெகன்மோகன் ரெட்டி. ஜெகன்மோகன் ரெட்டியுடைய 4 துணை முதலமைச்சர். அதுல ஒரு துணை முதலமைச்சர் பட்டியலினத்தை சேர்ந்த அ ப நம்ம தமிழ் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் துணை முதலமைச்சர். அங்க எத்தன பெர்சன்டேஜ் மக்கள் இருக்காங்க? 0.84. 2011 சென்செக்ஸ் பிரகாரம். 1%ன்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்க தமிழர்கள். ஒரு துணை முதலமைச்சர் குடுத்துருக்காருல்ல, ஜெகன்மோகன் ரெட்டி. இவர் என்ன பண்றாரு? அதெல்லாம் கூட நாங்களுக்கு விஷயம் இல்ல மேடம். அடக்குமுறை, ஒடுக்குமுறைன்றப்ப எவனா இருந்தாலும் திமிறி எழுந்துருவான். திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பனிங். அதத்தான் நாங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். வா பார்ப்போம். நாங்களும் தனிச்சு நிக்கிறோம். நீயும் தனிச்சு நில்லு. உன்னை விட நான் ஓட்டு வாங்கி நான் காட்டுறேன். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அப்ப இந்த தேர்தல்ல திமிறி எழுதுறதுக்கு தயாராயிட்டீங்கன்றீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. நான் தனிப்பட்ட ஆள் எந்த உதவியும் செஞ்ச அதாவது நீங்க வந்து ஷேக்வேரால இருந்து வின்ஸ்டன் சர்ச்சில்ல இருந்து நீங்க எந்த உலகத்து மாபெரும் தலைவரா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு புரட்சி, ஒரு சிந்தனை, ஒரு தனி மனிதனுடைய மூளையிலயும், தனி மனிதனுக்கு உதிச்சது தான் நாளைக்கு ஒரு லட்சக்கணக்கான பேருடைய ஐடியாலஜியாவும், சிந்தனையாவும் மாறுது. அதாவது வரலாறுன்னு நீங்க நாம் தமிழர் பேசுறாங்க எங்கள குறை சொல்லி. விஜயநகர பேரரசு வரலாறுன்னு சொல்லி. அதுல இருக்க நிறையெல்லாம் விட்டுட்டு குறைய மட்டும் சொல்றாங்க. வரலாறுன்னா என்ன மேடம்? அதாவது உண்மைக்கு நெருக்கமா தான் சொல்ல முடியும். வரலாறுன்றது உண்மைக்கு இன்னைக்கு நான் கேட்கிறேன். எடப்பாடி உடைய பொதுச் செயலரா இருக்கக்கூடிய அதிமுகல, இல்ல திமுகல ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இறங்குகிற திமுகல, டெய்லி செய்தியில வரக்கூடிய செய்தி தான் கட்சிக்குள்ள நடக்கிற விஷயமா? உள்ள எவ்வளவு விஷயங்கள் நடக்கும். வெளிய வரது, நம்ம பார்க்கிறது. அப்ப இன்னைக்கு நடக்கிற விஷயத்துக்கே உண்மை என்னன்னு நமக்கு தெரியாது. உள்ள நடக்குது, வெளிய அப்ப நடக்குது. சீமான் அவர்கள் வரலாற்றுக்கு நெருக்கமான செய்திகள சொல்லல, புறமான செய்திகள சொல்றாருன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா. சொல்றது ஃபுல்லும் பொய். சொல்றது ஃபுல்லும் விஜயநகர பேரரசு இங்க எதுக்கு வந்துச்சு? அத திரிச்சு சொல்லுவாங்க. இங்க வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போறதுக்கு வந்துச்சுன்னு. கொள்ளையடிக்க வந்த குரூப்ப விரட்டி அடிக்கிறதுக்கு தான் வந்துச்சு விஜயநகர பேரரசு. அத சொல்ல மாட்டாங்க. இப்போ 34 எம்எல்ஏ இருக்காங்க இந்த திமுகல, மாற்று மொழி பேசக்கூடியவங்க. அதனால திராவிடமா, தமிழ் தேசியமா 2க்கான போருன்னு சொல்லி அவர் அறிவிப்பாரு. நான் சொல்றேன் 34 பேர் பேர சொல்லுப்பா. சரி 8 அமைச்சர் இருக்காங்கன்னு சொல்றேல்ல. 8 அமைச்சர் பேர சொல்லு. சொல்ல மாட்டான். எப்படி சொல்லுவான்? உதயநிதி ஸ்டாலின் ஒரு தெலுங்கு அமைச்சராம். ஸ்டாலின் ஒரு தெலுங்கு அமைச்சராம். ஏவா வேலு, கே.என். நேரு, இங்க கே.கே.எஸ்.எஸ்.ஆர், சேகர் பாபுன்னு சொல்லி இவங்க என்ன அதாவது மேடம் எக்ஸாஜரேட் பண்ணி இப்போ வேங்கை வயல் பிரச்சனை எடுத்துருவாங்க. அதே சமயம் என்ன கேட்பாங்கன்னா, இது சந்தன மர கடத்தல் இந்த இது அ அந்த இதுல செம்மர கடத்தல்ல வந்து கொலை செஞ்சாங்க. நம்மளுடைய தமிழர்கள வந்து ஆந்திரா போலீஸ் கொலை பண்ணாங்க. அப்பல்லாம் நீ எங்க போயிருந்தன்னு நம்மள பார்த்து கேட்பான். நம்ம வந்து ஒரு அமைப்பு. என்ன பண்ணாலும் தூங்குறவன வந்து எழுப்பிடலாம். தூங்குற மாரி நடிக்கிறவன எப்படிதான் எழுப்புறது? அப்ப இவனுக்கு எதிரியே நாங்க தான். திராவிடம்னு நீ சொல்லாத தம்பி இனிமேலு. திராவிடத்துக்குள்ள தெலுங்கர் தான் உனக்கு எதிரியா நெனச்சு தான் நீ பேசிட்டே இருக்கிற. அப்போ ஓப்பனா சொல்லிட்டு போ. நானும் திராவிடத்த வந்து நான் அங்கிட்டு ஓரமா வச்சுர்றேன். எனக்கும் திராவிடம்லாம் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. என் பின்னாடி தமிழக மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் உண்ம. எங்கேயாவது ஏதாவது வந்து ப்ராப்ளம் பண்றோமா? நில அபகரிப்பு பண்றோமா? வேற ஏதாவது செயின் ஸ்நாட்சிங்லேருந்து வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா நம்மனால? ஒண்ணுமே இருக்காது மேடம். ஆனா இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, இவங்க தான் பயங்கர மோசமான கொலைகாரிங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, வரலாற்ற எடுத்து பாருங்க. அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு டெய்லி இத பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி ஒரு வாயும் தொறக்காது. ஒண்ணுமே பேச மாட்டாய்ங்க. நாங்க எங்க வீட்டு பிள்ளைகளே வந்து வெளிய இவன் வந்து சொல்றதுக்கே ஒரு நாயுடு நாயக்கரு, ஒரு ரெட்டியாரு, ஒரு தெலுங்கு செட்டியாரு, இல்ல வந்து ஒரு கவுண்டர்ல வந்து கன்னடம் பேசக்கூடிய கவுண்டர் இருக்காங்க. அவங்களா இருக்கட்டும். யாருமே இப்போ சொல்றதுக்கே அச்சப்படுறாங்க. அது ஒரு ஒரு கேவலமா நினைக்கிறாங்க. பயப்படுறாங்க. காரணம் தெலுங்குன்னு சொல்றதுக்கு அப்படி யோசிக்கிறாங்களா? கண்டிப்பா.
வெளிப்படையா யாரும் பேசுறதே இல்ல. அது வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிருச்சு. அத பத்தி கூட பிரச்சனை இல்ல. விட்டுருங்க. ஏன் இந்த அச்ச உணர்வு வருது? இவன் வந்து அததான் வேலையா பார்க்குறான். அப்போ நான் நான் வந்து என்ன பண்றேன்? போனா போகுது, வருதா வருது. பேசுறது பேசுவோம். நம்ம நடக்கிறத நம்ம பார்த்துக்குவோம். நாம பேசினா நாளைக்கு நான் அன்னைக்கு மேடையில கூட பேசுறேன். அப்போ உனக்கு ஒரே ஒரு பிரபாகரன் தான். என்கிட்ட 1000 பிரபாகரன் இருக்கான். 1000 பிரபாகரன உருவாக்கி விட்டுறாத. அப்படின்னு தான் நான் அவங்களுக்கு எச்சரிக்கையா சொன்னேன் நான். உங்களோட கடுமையான பணிச்சுமைகளுக்கு நடுவுல நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. தேர்தல் களம் வேற காண போறீங்க. 1 நிமிடம் என்னுடைய குறுக்கீடு இல்லாம, நம்ம ரைட் மீடியா சேனல் நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ சொல்லுங்க. அதாவது இந்த தேர்தல் வந்து மோசமான மொழி பிரிவினைவாதம், இனப் பிரிவினைவாதம் பேசிட்டு இருக்க அசுரர்கள், அரக்கர்களுக்கும் சுத்தமான விஜயநகர பேரரசு அமைக்கணும். விஜயநகர பேரரசு மாடல எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படின்ற தூயவர்களுக்குமான ஒரு தேர்தல் போர். உடனே வந்துருவாங்க. அதிமுக, திமுக, "அப்பா 2 சின்ன பசங்கள ஓரமா போய் சண்டை போடுங்கப்பா. ஓரமா விளையாடுங்கப்பான்னு" சொல்லி. நான் நிச்சயமா சொல்றேன். பெரிய கட்சிகளுக்கு ஒரு பெரிய பலத்த அடி இந்த தேர்தல்ல நிச்சயமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, எங்களுக்காக பேசாம, நாங்க ஏதோ நாம் தமிழர வந்து எதிர்த்து நாங்க மட்டும் தான் சண்டை செய்யணும்ன்றது கிடையாது. 75 வருஷமா உங்களுக்கு வாக்கு போட்டுருக்கோம். எங்களுக்காகவும் கொஞ்சம் பேசுங்க. அவன் வீடு ஏறி வந்து அடிக்கணும்னு சொல்றான். நீ வெட்டணும், குத்தணும்னு பேசுறான். நெறைய இப்ப தேர்தல் மட்டும் இல்ல அப்படின்னா, இது மாபெரும் அடிதடி கலவரத்துல போய் முடியக்கூடிய இடத்துல தான் அவங்க நம்மள வச்சிருக்காங்க. தேர்தல் முடிஞ்சோனே அதே அடிதடிய செய்வாங்க. அன்பு சொந்தங்களே, மற்ற கட்சிகளுக்கும் சேர்ந்து நான் கேட்கிறேன். தயவு செஞ்சு ஒற்றுமையா ஒரு வாக்கு சிதறாம, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, கரெக்ட்டா பட்டன போய் அமுக்குங்க. நீ எவ்வளவு மாநாடு போட்டு, எவ்வளவு கூட்டங்கள் காட்டி, என்ன பண்ணாலும் நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்காது. ஃபைனலா அந்த மெஷின் ஓட்டு எண்ணிக்கை அன்னைக்கு நீங்க எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கீங்கன்ற ஒரு விஷயம் தான் நம்மளுடைய தலையெழுத்த மாத்தப் போற விஷயம். தயவு கூர்ந்து மாத்தி போடுங்க. மாற்றத்துக்கு போடுங்க. நம்மள மாரி சொந்தங்கள் உங்களுக்காக குரல் கொடுக்கிறவங்கள கை விட்டுறாதீங்க. இதுக்கப்புறம் 30 வருஷம் பின்தங்கி போயிருவோம். இந்த முறை, இந்த ஒரு முறை மட்டும் ஒற்றுமையா நம்ம அமைப்புக்கு வாக்களியுங்க. நன்றி. எழுத்துக்கள் மட்டும் கிடையாது. அது தலையெழுத்து. மொழி சிறுபான்மை என்று பேசி முடித்திருக்கிறார் சகோதரர் பரத் அவர்கள். நன்றி சார். நன்றி.